பயன்பாடு அதிகரிப்பால் இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பல பொருட்கள் மறக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் பல்வேறு குடும்பங்களின் அவல நிலையை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து செல்கையில் ஒவ்வொருவரது வாழ்வியலில் பழையவை புதியவை என பல்வேறு மாற்றங்கள் நடைபெறுகிறது. பழைய பொருட்கள் மறக்கப்படுவதாலும் புதிய பொருட்களின் ஆதிக்கத்தாலும் பல்வேறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளும் அரங்கேறி வருகின்றது. இதில் ஒன்றாக ஈத்தல் புல்லை பயன்படுத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களின் பயன்பாடு வெகுவாக குறைந்து ஏன் மறைந்துவிட்டதே என்றே கூறலாம். மூங்கில், ஈத்தல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 2ஆம் இடம் வகித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தொழில் குறைந்த அளவிலேயே நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நகர்ப்புறம் மட்டுமின்றி கிராமங்களில் கூட வீட்டு உபயோகத்துக்கும் வேளாண் பணிகளுக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதே இதற்கு காரணம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மலையடிவார பகுதியில் மலைக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மலைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மூங்கில் குடும்பத்தை சேர்ந்த ஈத்தல் எனும் புல்லை கொண்டு தட்டு, கூடை, காய்கறி கூடை, விசிறி, சீர்வரிசை கூடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரித்து அவற்றை விற்பனை செய்து வந்தனர். இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை காலம் காலமாக நடத்தி வந்தனர். அந்த வகையில் ஈத்தல் புல் மலைக்குறவர் மக்களுக்கு பச்சை தங்கமாகவும் விளங்கியது. இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த பொருட்கள் அனைத்தும் நெகிழி மற்றும் பிளாஸ்டிக்கின் ஆதிக்கத்தால் தற்போது வரவேற்பு குறைந்து வருவதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி தற்போது ஈத்தல் புல் எடுப்பதற்கு கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதுக்கு முன்னால் எங்களுக்கு மலையில் நாங்கள் மலையடி உரம் தான் இருக்கோம். இதுக்கு முன்னால் நாங்கள் மலையிலேருந்து ஈத்தல் வரும், விலைக்கு வாங்கி நாங்கள் பின்னுவோம். இப்போ ஈத்தல் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. கடந்த ஆண்டுகளில் ஓரளவு வியாபாரம் இருந்து வந்த நிலையில் தற்போது நாணல் தண்டுகள் மட்டுமே கிடைப்பதால் கோழிகளை மூடும் கூடைகள், செடிகளை பாதுகாக்கக்கூடிய கூடைகளை செய்து வருவதாகவும் ஒரு கூடை 50 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவதாகவும் ஒரு நாளைக்கு ஒரு கூடை விற்பனையாவது கூட கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள். தொழில் கிடையாது. ஒரு 50 ரூபாய்க்கு தான் விற்கி காலமெல்லாம் அப்படிதான் இருக்கு. கஷ்டம் அருமெடுக்கும் போது பிச்சருக்கு போகுது. தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மழைக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுவது. மேலும் இந்த தொழிலை மேற்கொண்டு வந்தவர்கள் தற்போது மக்களின் நாட்டம் குறைந்ததன் காரணமாக போதிய வருவாயின்றி இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் படிப்படியாக மாற்று தொழிலுக்கு மாறி தற்போது சில 100 தொழிலாளர்கள் மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கோழி கூட 100 ரூபா 50 ரூபா கிடைக்கும். அதை வீட்டு செலவு கூட கொடுக்க முடியாது. டீ கூடி செலவே சரியாக போயிடும். இது வேறு என்ன செய்ய 10 ரூபா கையில் இல்லை. 4 புள்ள குட்டியோடு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு செலவு என்ன ஓடும்? எல்லாம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவாகும். அதே இதில் கிடைக்காது. அவர்களும் தற்போது வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள். பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாசகம் தேடி செல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு காலத்தில் காடுகளும் மலைகளும் எங்களுக்கு சொந்தமாக இருந்த காலங்கள் மாறி தற்போது யாசகம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என வேதனை தெரிவித்தனர். இது ஒரு நாள் வருமானம் எத்தனை வருது? ஒரு நாள் வருமானம் என்ன 300 ரூபா கிடைக்கும். வீட்டு செலவு சரியா இருக்கும். எனவே தமிழக அரசு மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் இதனை கருத்தில் கொண்டு இவர்கள் தயாரிக்கும் பொருட்களை அரசு கூட்டுறவு பண்டக சாலைகளில் மொத்தமாக கொள்முதல் செய்யவும், ஈத்தல் தடையின்றி கிடைக்கவும், நலவாரியங்கள் மூலம் கூடை தயாரிப்பில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.